ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 9th ஸ்டாண்டர்டில் இயல் 6 பார்க்க போகிறோம். சிற்பக்கலை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிற்பக்கலையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கல்லிலும் உலோகத்திலும் கருவிகள் செய்த மனிதன், அதுக்கப்புறம் சிற்பம் அப்படிங்கிற நுண்கலையை வடிக்க தொடங்கியிருக்காங்க. இதுதான் வந்து வளர்ச்சியோட தொடக்கமாக கூட வச்சுக்கலாம், மனித நாகரிக வளர்ச்சியோட தொடக்கமாக கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரற்ற கல்லிலும் உலோகத்திலும் தமிழர் என்ன பண்ணாங்கன்னா, மன உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் செதுக்கி வைத்த சிற்பங்கள் இன்றும் வரலாற்றின் வாயில்களாக விளங்குகின்றன. தமிழர் அழகியலின் வெளிப்பாடுதான் நாம் காணும் சிற்பங்கள். தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகளே சிற்பங்கள். கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலை தான் சிற்பக்கலை. சிற்பக்கலை அப்படின்னா என்னென்னா, கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவாக்கும் வகையில் அமைக்கிற கலை தான் வந்து சிற்பக்கலை. கல், அதுக்கு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது திவார நிகண்டு அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்படுகிறது. இதை பார்த்தினா மணிமேகலையிலும் இந்த குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லிலும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத் தொழிற்கு உருப்பாவன. சிற்பங்களோட வகைகள். சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் என இரண்டாக முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம். உருவத்தில் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் வச்சா அது முழு உருவ சிற்பங்கள். முன்பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி வச்சா அப்படின்னா அது புடைப்பு சிற்பங்கள். கோவில்கள் போன்ற இடங்களில் இதை காணலாம், புடைப்பு சிற்பங்களை. தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், சுவர்கள், வெளிப்புறங்கள் எல்லாத்துலேயுமே புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடிகிறது. தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழுவடிவ உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்திலும் கல்லிலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தெய்வ உருவம், இயற்கை உருவம், கற்பனை உருவம், முழுவடிவ உருவம், அதாவது பிரதிமை. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கின்றனர். அதனால் அவர்களை கற்கவிஞர்கள் என சிறப்பிக்கின்றனர். பல்லவர் கால சிற்பங்கள் எப்படி இருந்ததுன்னா, அவங்க வந்து ஒரு குடைவரை சிற்பங்கள் தான் மெயினாக ஒரு பாறையை குடைஞ்சி தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ பல்லவர் காலத்தில் சுதைனா சுண்ணாம்பு கலவையாக தான் சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டது. கோவில் தூண்கள் சிற்பங்களால் அழகு பெற்றன. கோவில் தூண்கள் வந்து சிற்பங்களால் அழகு பெற்றன. தூண்களில் பாளி, சிங்கம், தாமரை, மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டன. பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களின் கட்டடங்கள், கற்றூண்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் மிளிர்வதை நம்மளால் காண முடியும் சொல்கிறாங்க. ஸோ பல்லவர் கால சிற்பக்கலைக்கு வந்து மாமல்லபுரம் சிற்பங்கள் தான் ஒரு சிறந்த சான்று. அவங்க என்னென்னா, பெரிய பாறையை செதுக்கி நிறைய உருவங்கள் அமைச்சிருக்கும். பஞ்சபாண்டவர் ரதங்களில் அழகிய சிற்பங்கள் காணப்படும். பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றின் உருவ சிற்பங்களும் பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு வந்து பெருமையை உணர்த்தும். காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது. காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களோட கலைக்கூடமாக இருக்குது. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இங்கு தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் கோவிலின் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் கோவிலின் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போல சிற்பங்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. அதில் உட்புற சுவரில் வந்து தெய்வ உருவங்களும் சில சிற்பங்களும் கோவில்களின் உட்புற சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ளன. குடைவரை கோயில்களின் நுழைவு வாயிலில் 2 புறத்திலையுமே காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் வந்து படைக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்லவர் கால சிற்பங்கள் சிறந்த கலைநுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. பாண்டியர் கால சிற்பங்கள் அப்படின்னா, பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் இந்த இடத்துலலாம் காணலாம். கோயில்பட்டிக்கு அருகே கழுகுமலை, வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் பாண்டியர் கால சிற்பங்களுக்கு சான்றுகளாகும். சோழர் கால சிற்பங்கள் அப்படின்னா அப்புறம் இது உங்களுக்கு திரும்ப பார்த்தா, தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றி வந்து குறிப்பு காணப்படுகிறது. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும். அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்படும். தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக இதையும் குறிப்பிடலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. மாளிகைகளில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது. சோழர்கால சிற்பங்கள். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில்
சோழர் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் இராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், 3ஆம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் போன்றவை சோழர் கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக திகழ்கின்றன. தஞ்சை பெரிய கோயிலில் காணப்படுகிற 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் கொண்ட தூள்களும் சோழர் கால சிற்பத்துக்கு, அதாவது பெரிய கோயில் என்ன இருக்குன்னா 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்கள், ஒரு நந்தி இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரகமும் சிங்கமுக கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கன. புதுக்கோட்டை மாவட்டம் நாரதமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அம்மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூரில் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகானவை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாரதர் மலையில் நடன முத்திரையுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டத்தில் கொடும்பாலூரில் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகானவை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சீனிவாச நல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை. அப்புறம் தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை நடத்தி வருகிறது. ஆண்டுதோறும் சிற்ப கலைஞர்கள் பலர் உருவாகிறாங்க. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்னும் நூலை வெளியிட்டுள்ளது. நாயக்கர் காலத்தில் ஆயிரங்கால் மண்டபம், நாயக்கர் மன்னர் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தார். அம்மண்டப தூணில் அழகிய சிற்பங்கள் செதுக்கினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அது நிறைய, அந்த திருநெல்வேலி நிலையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், இது எல்லாமே நிறைய சிற்பக்கலை உள்ள இடம். அதேமாதிரி பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த நின்ற படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். அதுக்கப்புறம் சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கர உருவங்களையும் சிற்பங்களாக்கியுள்ளனர். அடுத்த பார்க்கும்போது ராவண காவியம் புலவர் குலதை எழுதியிருப்பாங்க. இதில் டேரெக்டாக சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். மைவனம் அப்படின்னா மலை நெல், மைவனம் அப்படின்னா மலை நெல். முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பாறை. பூஞ்சிரை அப்படின்னா பூக்களை உடைய கிளை. சிறை அப்படின்னா இறகு. சாந்தம் அப்படின்னா சந்தனம். சாந்தம் அப்படின்னா சந்தனம். மைவனம்னா மலை நெல். முருகியம்னா குறிஞ்சிப்பாறை. பூஞ்சிரைனா பூக்களை உடைய கிளை. பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை. இது ஒரு வாட்டி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை. பொலம் அப்படின்னா அழகு. கடறு அப்படின்னா காடு. முக்குழல் அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றாலான குழல்கள். பொலி அப்படின்னா தானிய குவியல். உலை அப்படின்னா ஒரு வகை மான். வாய்வெறியினா சோர்வால் வாய் குளறுதல். குருளை வாய்வெறியினா சோர்வால் வாய் குளறுதல். குருளை அப்படின்னா குட்டி. இணைந்து அப்படின்னா துன்புறுதல். உய்ங்குதல் அப்படின்னா வருந்துதல். படிக்கு உர அப்படின்னா நிலத்தில் விழ. கோடு அப்படின்னா கொம்பு. கல்னா மலை. முருகுனா தேன். மனம்னா அழகு. மல்லல்னா வளம். செருனா வயல். கரிக்குருத்து அப்படின்னா யானை தந்தம். போர் அப்படின்னா வைக்கோர் போர். புரைதப அப்படின்னா குற்றமின்றி. சொல்லும் பொருளும். தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு. துவரை அப்படின்னா பவளம். மறை அப்படின்னா தாமரை மலர். விசும்பு அப்படின்னா வானம். மதியம் அப்படின்னா நிலவு. தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு. துவரை அப்படின்னா பவளம். தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு. துவரை அப்படின்னா பவளம். மறைனா தாமரை. மலர்னா விசும்பு. தாமரை மலர். மறைனா தாமரை மலர். விசும்புனா வானம். மதியம்னா நிலவு. இலக்கண பைங்கிலினா பண்பு தொகை. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும்னா எண்ணுமைகள். இன்னிங்குருளை அப்படின்னா பண்பு தொகை. அதிர்குரல் அப்படின்னா வினைத்தொகை. மன்னிய அப்படின்னா பெயரச்சம். வெறி அப்படின்னா சொல்லிசை அளபடை. கடிகமல் உரிச்சொற்றடர். மலர்கண்ணி 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகை. எருதுகோடு 6ஆம் வேற்றுமை தொகை. கரைபொரு 2ஆம் வேற்றுமை தொகை. மறைமுகம் ஓமை தொகை. கருமுகில் பண்பு தொகை. வருமலை வினைத்தொகை. பருகிய பருகு ப்ளஸ் இன் ப்ளஸ் இ ப்ளஸ் ஈங்கிறது உடம்படுமை பகுதி. பருகு பகுதி. இன் இறந்த கால இடைநிலை. ஈ உடம்படுமை. பெயரச்ச விகுதி. பூக்கும் பூ ப்ளஸ் இக்கு ப்ளஸ் ஊம். பூ பகுதி. இக் சந்தி. இக் எதிர்கால நிலை. வினைமுற்று விகுதி. கோர்வை கோவை. கோ என்பது வேர்ச்சொல். கோப்பு கோவை. கோத்தல் கோத்தான் கோத்தாள் என்பதே சரி.
ஆசார கோவை ஊசியில் நூலை கோத்தான். 20ஆம் நூற்றாண்டில் தனித்தமிழ் பெருங்காப்பியம் இராவண காவியம், தமிழக காண்டம், இலங்கை காண்டம், வீந்தக் காண்டம், பழம்புரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. புலவர் குழந்தையால் இயற்றப்பட்டது. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். நாச்சியார் திருமொழி டைரக்டாக நம்ம சொல்லும் பொருளும் பார்த்தலாம். தீபம்னா விளக்கு, சதிர் அப்படின்னா நடனம், தாமம் அப்படின்னா மாலை. சதிர் அப்படின்னா நடனம், தாமம்னா மாலை, தீபம்னா விளக்கு. முத்துடைத்தாம் 2ஆம் வேற்றுமை தொகை. பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. தொட்டு அப்படின்னா தொட்டு என ஒற்று ரெட்டித்து இறந்த காலம் காட்டியது விகாரம். வினையெச்ச விகுதி. கண்டேன் கண் இட்டு ஏன் பகுதி இட்டு இறந்த கால நிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அப்புறம் செய்திங்கிறது இதில் எதுவுமே படிக்க வேண்டாம். இதில் இது மட்டும் பார்த்துடலாம். எப்போ சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்கன்னா 1970 அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்கு அழகிரிசாமி 7 அழகும் சேர்ந்துருக்கு முகத்தில். அப்போ அழகிரிசாமி. 1979 சக்தி வைத்தியத்துக்காக யாராவது பிறந்திருப்பாங்க. ஸோ சக்தி வைத்தியம். ஜானகிராமன். 1987 முதலில் இரவு வரும் சிறுகதை தொகுப்பு ஆதவன். 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். 2008 மின்சாரப்பூ சிறுகதைகள் மேலாண்மை பொன்னுசாமி. 2010 சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். ஒரு சிறு இசை சிறுகதைகள் வண்ணதாசன். அடுத்ததாக இருக்குது புணர்ச்சி, நிலைமொழி, வருமொழி. இதை முதல்ல இருக்குது, இது நிலைமொழி, இது வருமொழி. இப்போ உயிர் ஈறு அப்படின்னா இந்த இடத்துல நிலைமொழி கடைசியில் உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா அது உயிர் ஈறு. நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யீறு. நிலைமொழியோட வருமொழியோட முதலெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் முதல். வருமொழியோட முதலெழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல். இப்போ உயிர் முன் உயிர்னா இந்த 2 வார்த்தைக்கும் நடுவில் இதுவும் உயிரெழுத்தாக இருக்கும், இதுவும் உயிரெழுத்தாக இருக்கும். அதான் இன்னு ப்ளஸ் ஈ தான் நீ. அப்போ மணி அடினா உயிர் முன் உயிர், இதுவும் உயிர், இதுவும் உயிர். அப்போ உயிருக்கு முன்னாடி உயிர். இது உயிர் முன் மெய். இன் ப்ளஸ் ஈ உயிருக்கு முன்னாடி மெய் எழுத்து இருக்குது. மெய் முன் இது மெய், மெய் முன் உயிர், இது உயிர். மெய் எழுத்து இல்லுக்கு முன்னாடி ஈங்கிற உயிர் எழுத்து இருக்குது, அதான் மெய் முன் உயிர். மெய் முன் மெய் அப்படின்னா இது மெய், மரக்கிளை தான், இது மர வரும், இக்கு ப்ளஸ் ஈ தான் கீ ஆகுது. ஸோ மெய் முன் மெய். ஸோ புணர்ச்சிங்கிறது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி இருக்கும். இயல்பு புணர்ச்சினா இயல்பாக புணர்வு. நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். எந்த மாற்றமுமே இருக்காது, இயல்பாக புணரும். வாழை மரம்னா வாழை மரம், செடி கொடினா செடி கொடி, மண்மலைனா மண்மலை. இது ஏதான ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அது என்னென்னா விகார புணர்ச்சி. இது 3 வகையில் நடைபெறும். தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் அப்படின்னா நுழைவு ப்ளஸ் தேர்வு, இத்துங்கிறது தோன்றுறது. கல்லூரி ப்ளஸ் சாலைனா இச்சுங்கிறது தோன்றுறது. திரிதல் அப்படின்னா பல் பசைங்கிறது பற்பசையாக மாறுது. புறநானூறுனா புறநானூறு கெட்டு மாறுது. உடம்படு மெய் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் ஈ எவ்வும். அப்போ ஈ இந்த மாதிரி எழுத்து வந்தது அப்படின்னா நிலைமொழியோட ஈற்றில் ஈங்கிறது வரும். மணி ஈ வந்துருக்கா, இன்னு ப்ளஸ் ஈ தானே. அப்போது மணி அழகு. தீ வந்துருக்கா, தீயரி. ஓடையோரம் அப்போது ஐ தவிர பிற எழுத்துக்கள் இடைமொழி ஈராக வரும்போது அது நார்மலாக இதே மாதிரி வகரமை பெற்று வரும். பல உயிர், பாயினம், பாவினம், வகரம். மற்ற இது இருந்தால் வகரமை. இந்த வந்துச்சுன்னா ஈங்கிற உடன்படுமை. வழி அவ்வும், ஏனை உயிர்வழி வவ்வும் வருது. உயிர்வரின் உடம்படு மெய்யன்றாகும். இச்சு ப்ளஸ் சேயடி, சேவடி, தேவாரம், இவன் அவன், இவனே அவன். குற்றியலுகல புணர்ச்சி அப்படின்னா
இப்போ வட்டு ப்ளஸ் ஆடினான் இருக்கிறதுல வட்டுங்கிற ஊங்கிற உகரம் வருது. ஸோ நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால், இந்த நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டுரும். அதனால் இது என்னது உறவு வந்து உறவழகு அப்படி மாறுது. ஸோ இதான் ஷார்ட் நோட். இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ கலைச்சல் பார்க்கலாம். கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில், ட்ரெஷரினா கருவூலம், ஹானரி டாக்டர்னா மதிப்புறு முனைவர், மெலடி அப்படின்னா மெல்லிசை, டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம், காம்பினேஷன்னா புணர்ச்சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இயல் 6 முடிஞ்சது. இயல் 7 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.